பிஎல்ஏல எப்பயுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி கோட்டை விடுவாங்க. கரெக்டான ஆளை நியமிக்க மாட்டாங்க. அவங்க கட்டமைப்பு நல்லா உருவாக்கணுன்ட்டு அதுக்காக பாடுபடுவாங்க. ஆனால் அந்த பிஎல்ஏ 2 நான் பார்த்த லெவலில் நான் ஒரு 4 எலெக்ஷன் 5 எலெக்ஷன் பார்த்துட்டேன். 5 எலெக்ஷன்லையுமே இதை வந்து கோட்டை விட்டுருவாங்க. கரெக்டான ஆளை நியமிச்சாதான் அவங்க தான் பொறுப்பாக அந்தந்த ஏரியாவில் கள்ள ஓட்டு, அதாவது ஜனநாயகத்துக்கு முரண்பட்ட கள்ள ஓட்டுகள் விடாமல் பார்த்துப்பாங்க. இறந்தவங்களுக்கு ஓட்டு இருக்கும், ஒருத்தவங்களுக்கே 2 ஓட்டு இருக்கும், இல்லை இங்கேருந்து வேறு மாறி போயிருப்பாங்க, அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி உள்ள தவறுகள்லாம் நடப்பாங்க. தவறாமல் இருக்கணும்னா பிஎல்ஏ 2 கரெக்டாக போட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா கூட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் கொடுத்து வேலை பார்த்தாங்கன்னா தான் அந்த பிஎல்ஏ 2 சிறப்பாக வேலை பார்க்க முடியும். அவங்க அரசாங்க ஊழியர்களாக அவங்க எங்கேனாலும் வேலை பார்க்கலாம். ஆனால் அந்த பிஎல்ஏ 2 மிக 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 முக்கியம். 2லேருந்து 5% கள்ள ஓட்டுகள் திமுக காரங்க அதை தான் போடுறாங்க. சில அரசு அதிகாரிகளும் அதை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு கேட்ட பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அதனால ஒரு 1,00,000 ரூபா 10,00,000 ரூபா கையில் வர வாய்ப்பு இருக்குது. பிஎல்ஏ கட்டாயம் வந்து சிறப்பாக பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி தோழர்களே.